திருமதி ஜானகி அம்மாள் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னாள் முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த விழாவில் மன மகிழ்வோடும் நன்றியோடும் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் திரைப்பட நடிகர் இயக்குனர் ரவி மரியாவின் அன்பு வணக்கம். ஒரு தலைவன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் அந்த தலைவன் இல்லத்தில் அமைதி நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைதியை புரட்சித் தலைவருக்கு திருமதி ஜானகி அம்மாள் தொடர்ந்து ஒரு அமைதியையும் ஆதரவையும் புரட்சித் தலைவரின் குறிக்கோள்களுக்கும் தர்ம சிந்தனைகளுக்கும் உற்ற துணையாக உறுதுணையாக கடைசி வரைக்கும் இருந்த ஒரே காரணத்தினால்தான் புரட்சித் தலைவர் அந்த அமைதியில் மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை செய்து இன்று வரை மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்காங்க. இப்போது ஒரு தர்ம சிந்தனைக்கு உறுதுணையாக போகிறது அதை விட பெரிய தர்ம சிந்தனை சொல்லுவாங்க. அதை தடுக்காமல், அதை நிறுத்தாமல் செய்யுங்க 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 அப்படின்னு புரட்சித் தலைவர் யாருக்கெல்லாம் தர்மம் செய்து நினைத்தாரோ அவருக்கெல்லாம் வழிவிட்டு செய்யுங்க செய்யுங்க என்று சொல்லி தர்மத்தின் வழியே பின்னடியே போனவங்க தான் திருமதி ஜானகி அம்மா அவர்கள். எம்ஜிஆர் எவ்வளவு புகழ் பெற்றாலும் அந்த புகழின் பின்னால் அவருடைய உழைப்பு உள்ளதுங்கிறத எல்லாருமே அறிவோம். அந்த அம்மாவிற்கு இன்று நூற்றாண்டு விழா காண்றதுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி. இதற்கெல்லாம் மேலாக இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.